ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம புளிக்காய்ச்சல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் கடலைப்பருப்பு, 10 கிராம் பெருங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 புடி உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி, 100 ml நல்லெண்ணெய், 18 பட்டை மிளகாயில் 9 மிளகா பொடி பண்ணுறதுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் எள், 100 கிராம் நிலக்கடலை, 125 கிராம் புளி, 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 9 மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த 125 கிராம் புளியை வெந்நீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வானலில் எள்ளை போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. வெடித்தோன்னே எடுத்துடலாம். இப்போ இது வெடிக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்துடலாம். அடுத்தது கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் 9 மிளகாயை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுட்டு எடுத்துடலாம். அடுத்தபடியாக இந்த எண்ணெயில் பாதி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இதில் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ லைட்டாக செவந்தோடனே இதில் மிளகாயை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பிடிச்ச பொடி உப்பு. இது நல்லா கொதித்து சுண்டுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ புளிக்காய்ச்சல் அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே வறுத்து வச்ச பெருங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு சுற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பவுடர் பெருங்காயமாக இருந்ததுன்னா தாளிக்கும் போதே அந்த பவுடர் பெருங்காயத்தை அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பெருங்காயத்தோட வறுத்து வச்ச மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாயை போட்டு எள்ளை போட்டு குறன்னு அரைச்சிக்கோங்க. மாவாக அரைக்கக்கூடாது. இந்த மிளகாயை இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த புளிக்காய்ச்சல் திக்காக ஆரம்பித்தோன்னே வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிக்கோங்க. அதுமாதிரி நிறையா எண்ணெய் ஊற்றினீங்கனாலும் உங்களுக்கு வெளியில் தெறிக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் வறுத்த வெந்தய பொடி, மீதி இருக்கிற எண்ணெய், இப்போ பொடியை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இந்த திக்குக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணோடனே இந்த வறுத்த நிலக்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டு இதே பாத்திரத்தில் இதை மூடி வச்சு ஆற விட்டுக்கோங்க. ஆறினோடனே நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இது வீணாக போகாமல் இருக்கும். இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டு இப்போ சாதத்தில் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர்னா 2 டம்ளர் அரிசி போட்டு வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஆற விட்டு இதில் 1 டம்ளருக்கு 2 கரண்டிங்கிற விதத்தில் கலந்துக்கோங்க. இப்போ 2 டம்ளருங்கிறதுனால 4 கரண்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலந்து போட்டு கலந்துக்கோங்க.
புளிசாதம் ஊற விட்டு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்காய்ச்சல நான் எண்ணெய் கம்மியாக விட்டுறதுனால சாதம் பிசையும் போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கலந்துக்கிறாங்கள. புளிசாதம் ரெடி ஆகிட்டு. புது புளியாக இருந்தால் புளிக்காய்ச்சல் மஞ்சளாக இருக்கும், பழைய புளியாக இருந்தால் புளிக்காய்ச்சல் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். நிலக்கடலை முறுமுறுன்னு வேணால் லாஸ்ட்டாக போட்டு கலந்துக்கோங்க. உரப்பு அதிகமாக வேணால் ஒரு 4 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஹோம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.